இன்னல்லதீன யக்துமூன மா அன்ஸல்னா மினல் பையினாத்தி வல் ஹுதா. நாங்கள், அதாவது இன்னல்லதீன யக்துமூன், யார் மறைக்கிறார்களோ, மா அன்ஸல்னா மினல் பையினாத் வல் ஹுதா. பையினாத் என தெளிவுகள், தெளிவுகள், வல் ஹுதா நேர்வழி, இவைகளில் நாம் இறக்கியவைகளை யார் மறைக்கின்றார்களோ, இவைகளில் நாம் இறக்கியவைகளை யார் மறைக்கின்றார்களோ, மிம்பஅதி மா பையன்னாஹு லின்னாஸ், எதுக்கு பின்னால, மா பையன்னாஹு லின்னாஸ், மக்களுக்கு விளக்கிய பின்னால, நாம் மக்களுக்கு விளக்கிய பின்னால, மக்களுக்கு எடுத்து சொன்ன பின்னால, இது எல்லா மக்களுக்கும் போய் சேருமா? சேராது. அறிவுடையவர்கள், விளக்கமுடையவர்கள் அதை எடுத்துக்கொள்வாங்க. இவங்களோட கடமை அது கொண்டு போய் சேர்க்கிறது. இப்போ அதுக்கு பின்னால மறைச்சாங்கன்னு சொன்னா, அதுக்கு பின்னால அவர்கள் மறைத்தார்கள் என்று சொன்னால், பையன்னாஹு லின்னாஸ் ஃபில் கிதாப், வேதத்திலே நாம் விளக்கிய பின்னால் மறைத்தார்கள் என்று சொன்னால், உலாயிக யல்அனுஹுமுல்லாஹ், அவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சபிக்கிறான். வயல்அனுஹும் அல்லாயினூன், சபிக்க கூடியவர்களும் சபிக்கிறார்கள். அல்லாஹ் இங்க லாயினூன் அப்படி என்று சொல்றது மலக்குமார்கள். அவர் அதாவது சபிக்கின்ற அந்த மலக்குமார்கள் என்ன செய்வார்கள்? அவர்களை சபிப்பார்கள். அவர்களுடைய சாபம் இருந்து கொண்டே இருக்கும். அப்ப உலாயிக யல்அனுஹுமுல்லாஹு வயல்அனுஹுமுல் லாயினூன், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்றான்? சபிக்கிறான் என்ற வார்த்தையை நான் பார்க்கிறோம். சபிக்கிறான் அப்படி என்று சொல்றது இறைவனுடைய இடத்திலிருந்து நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது மனிதனுடைய சாபங்களோடு இறைவனுடைய சாபத்தை என்ன செய்யலாது? ஒப்பிட முடியாது. மனிதன் சாபம் என்ன செய்வான்? நாசமா போக வேண்டுவான், அவனுக்கு ஒன்றும் செய்யலாது. மேலுக்கு இருந்து ஏதாவது வரணுமன்ற வார்த்தையில தான் அவன் சொல்றான். அல்லாஹ் சபிப்பானாகன்னா அவனுக்கு மேல யாரும் இல்லை, அவனுக்கு மேல யாரும் இல்லை. சாபத்துக்கான வழிகளை அவன் என்ன செய்வான்? உண்டாக்குவான். அப்படின்னா இறைவன் சாபத்துக்கான வழியில இறங்கிட்டான்னு சொன்னா, இவனுக்கு எப்படி போனாலும் என்ன செய்யும்? அவனுக்கு அழிவு தான் என்ன செய்யும்? கிடைக்கும் என்பதுதான் அந்த சாபத்துக்குரிய அல்லாஹ்வுடைய சாபம் என்பதற்கான விளக்கம். அப்ப அன்புள்ள சகோதரர்களே, இந்த இடத்துல கூட நாம் இறக்கியதை மறைத்தல் என்று சொல்றான். மறைக்கிறேன்னா என்ன? மறைச்சு மாத்தி சொல்றது. மறைச்சிட்டேன்னு சொன்னா அதை சொல்றது இல்லை, அதை சொல்லாம வேறொன்றை என்ன செய்யறது? சொல்றது. அப்படி என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அப்ப இது முழுமையாக மறைக்கிறவரையும் குறிக்கும், கொஞ்சமா மறைக்கிறவரையும் குறிக்கும். அதான் அல்லாஹ் தஆலா கேட்கிறான், அஃபதுமினூன பிபஅதில் கிதாபி வ தக்ஃபுரூன பிபஅத், வேதத்தில் கொஞ்சத்தை ஈமான் கொண்டு கொஞ்சத்தை நீங்க என்னது நிராகரிக்கிறீங்களா அப்படின்னு அல்லாஹ் தஆலா என்ன செய்றான்? கேட்கிறான். அன்புள்ள சகோதரர்களே, இது அதாவது மார்க்கத்துக்கு முரணான தீர்ப்பு வழங்குதல் என்பது குஃப்ர் என்பதையும் லஅனத்துக்குரிய செயல் என்பதையும் சொல்லக்கூடிய ஒரு அம்சம்.